இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபிஷ்ஷின் தப்பு தான் இருக்கு. அந்த ஒரு ஃபிஷ்ஷோட விலை மட்டும் கோடிக்கணக்குல தப்புனா போகும். ஏன்னா, அந்த ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்றது ரொம்பவே கஷ்டம். அது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பால் மாரி தப்பு தான் இருக்கும். அதை வெளில எடுக்கும்போது ஒரு கேஸ் மாரி ரிலீஸ் ஆகும். அந்த கேஸ் ரிலீஸ் ஆச்சுன்னா, அந்த ஒரு ஃபிஷ் வந்து கோல்டான்னு மாறும். சப்போஸ் அது ரிலீஸ் ஆகாம இவங்க ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட அந்த ஒரு ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, கெட்டு போயிடும். யாராலையும் சாப்பிடவே முடியாது. இந்த படத்தோட ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செம்ம காசு கொடுத்து இந்த ஒரு ஃபிஷ்ஷை வெட்டுறதுக்காக பார்த்தீங்கன்னா, கூட்டுன்னு வந்திருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா 10 ஃபிஷ்ஷுன்னு கொடுக்குறாங்க. 9 ஃபிஷ்ஷை வேஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஃபிஷ் மட்டும் பார்த்தா அவர் சூப்பராக வெட்டின்னு எடுத்துட்டு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்து செம ப்ராக்டிஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஒரு வழியாக தப்புனா செம திறமையும் தப்புனா அந்த ஃபிஷ்ஷின் தப்புனா நம்ம ஹீரோ இப்போ கட்டுன்னு பண்றாரு. அந்த பால் வெளில எடுத்தும் அது கோல்டாகவும் மாறாம அழிவும் போகாம அதே ஃபார்ம்லேயும் தப்பு தான் இருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னா ஹீரோக்கு வந்து பார்த்தா செம ஹாப்பியாக ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க மாஸ்டர் வந்து பார்த்தா நம்ம ஹீரோக்கு செம ட்ரைனிங் கொடுக்குறாரு. செம ஸ்டிக்ல சாப்பிட்றது ஃபிஷ் எல்லாம் தப்புனா